மாடி தோட்டத்துல செமையான ஒரு அடிப்பொழி அறுவடை தான் நாங்க பண்ணியிருந்தோம். அந்த காய்கறிகள் எல்லாம் நீங்க பாக்கணும்னா அவசியம் மாடி தோட்ட சேனலை செக் பண்ணுங்க. லஞ்ச் ரெசிபிக்காக என்ன சமைச்சிருக்கோம்னு இங்க இருந்து பார்க்கலாம். வெஸ்டேல் அரிசிய வடிச்சு வச்சிருக்கோம். மாடி தோட்டத்துல தக்காளிகள் கிடைச்சாலே கொத்தமல்லி கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டு சூப்பரான நான் ரசம் வச்சிருவேன். முட்டைய அவிச்சு முந்திரி பருப்பு கொஞ்சமா தேங்காய் இதை அரைச்சு விட்ட சூப்பரான கிரேவி. ரசம் சமைச்சாலே எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, எங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காதுங்க. அதனால மாடி தோட்ட கீரைகளை வச்சு இங்க பாருங்க சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. பச்சை பசேர்னு அடியில வரும் ஒரு சூப்பரான கீரை பருப்பு குழம்பு. ஸ்டேஜல் சாப்பாடை பரிமாறலாம். அளவா போட்டுப்போம், ஏன்னா இது கொஞ்சம் திக்கா இருக்கு. முட்டை கறி கீரை பருப்பு அப்படின்னாலே நெய் ஊற்றி சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். இந்த முட்டைக்கறியை அவசியம் ரம்ஜானுக்கு ஒரு ரெசிபியா ட்ரை பண்ணுங்க. போய் நாம இப்போ கொடுப்போம்.